வணக்கம். திருநெல்வேலியிலிருந்து ஜோதிடர் எஸ். சங்கர் சுப்பிரமணியன். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வரக்கூடிய 2026, அதாவது 13/2/2026 முதல் 13/3/2026 வரை ஓர் மாத காலம், அதாவது மாசி மாதம் எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிரக ரீதியாக வருது, நவகிரகங்கள் மூலமாக வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 கிரகங்கள் ஒரே ராசியில் சேருது, கும்ப ராசியில். இதுக்கு பேர் கிரக யுத்தம்னு பேர். கிரக யுத்தம், கூட்டு கிரகம் வீட்டை கெடுக்கிற ஜோதிட பழமொழி உண்டு. இந்த கிரக யுத்தம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை சீற்றங்கள் ஏற்படும். பூகம்பம் ஏற்படுறது பல நாடுகளில், எரிமலை வெடிப்பு, இயற்கை சீற்றம், கடல் கொந்தளிப்பு, இது இயற்கையானது. இது பூகோள அமைப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செயற்கைக்கோள், பல செயற்கைக்கோள் செயலிழந்து தகவல் தொழில்நுட்பம் பல நாட்கள் பாதிக்கும். சில நாட்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும், இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். பல வங்கி கணக்குகளை முடக்கப்படும். கும்பராசி என்பது முடக்கப்பட்ட ராசி, கும்பம் அடைபட்ட ராசின்னு சொல்லுவாங்க, ஸ்தம்பனம்னு பேர். அப்போ இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டிலுடைய குடும்ப நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துறத கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அதுக்கப்புறம் அரசியலில் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் தமிழக அரசியலில் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்கும், அனல் பறக்கக்கூடிய காலம். ஆனால் அதற்கு இயற்கையான கிரக நிலைகள் ஒத்துழைக்குமாங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய 2026 அது இல்லை. ஒரு மனிதனுடைய விதியை மற்றும் பலருடைய விதியை, ஜீவராசிகளுடைய எல்லாத்தையும் இயக்கக்கூடியது நவகிரகங்கள். அந்த கூட்டு கிரக சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கட்சிகள் அரசியல் கட்சிகள் கூட்டணி வச்சு ரொம்ப ஒத்துழைப்பு போகிற மாதிரி பேச்சுவார்த்தைகள், பிரச்சாரங்கள்லாம் எல்லாம் நடக்கும். கடைசி நேரத்தில் கூட்டணி அறுந்து போயிடும். எப்படி கணவன் மனைவி டைவர்ஸாக இருந்தால் இது மாதிரி விவாகரத்தாகி போயிடும். அந்த விவாகரத்து மாதிரி இது பிரிக்கும். அதை விட முக்கியமானது, பல வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணி பிரச்சாரம்லாம் போயிட்டுருப்பாங்க. இந்த கூட்டு கிரக சேர்க்கை மனிதனை பாதிக்கும். நல்ல உடம்ப கவனிக்காட்டாலும் சரி, கவனிச்சாலும் சரி பாதிக்கும். பொதுவாக இன்றைக்கி அரசியல் கட்சியில் ஈடுபடக்கூடியது வேட்பாளர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 வயசுக்கு மேலே உள்ள ஆள் தான் இருக்காங்க. மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுவாங்க. அனுபவம் வேணும் இல்லையா? அவங்க பார்த்தீங்கன்னா உடம்ப கவனிச்சுக்கணும். பலருக்கு இருதய சம்பந்தமான நோய்கள், இருதய அடைப்பு, விபத்துக்கள், மூளை நரம்பு சிதைவு, ஸ்ட்ரோக், இந்த மாதிரி நோய்கள், பல நோய்கள் திடீர்னு வரக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்குது. அதாவது 2026 பிப்ரவரி 13 மார்ச் 13 ஒரு மாத காலம் மாசி மாதம். அதனால் அந்த கூட்டு கிரக சேர்க்கையானது பார்த்திங்கன்னா பலவிதமான கஷ்டங்களை பொதுமக்களுக்கும் ஜனங்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய காலம். இது தமிழ்நாட்டை மட்டும், இந்தியா ஃபுல்லாகவே இந்த பிரச்சனைகள். ஏன்னா கிரகங்கள் உலகத்துக்கு பொதுவானது. வான்மண்டலம் எப்படி சூரியன் எல்லாருக்கும் தெரியறதோ, எல்லா நாட்டுக்கும் தெரியறதோ, சந்திரன் எப்படி எல்லா நாட்டுக்கும் உதயமாகிறதோ, சூரியன் உதயமாகிறதோ, அதே மாதிரி இந்த கூட்டு கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா பலவிதமான வினோதமான பல சம்பவங்கள் ஏற்படும். அதனால் புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, அவெல்லாம் அதே மாதிரி இந்த கிரக சேர்க்கை பிப்ரவரி 13 இல்லை, ஒரு மாதம் முந்தைய கிரகங்களுடைய பலன்கள் செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் 2026 ஜனவரி முதல் வாரத்திலிருந்தே பல பிரச்சனைகள் பல நாடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கிரக சேர்க்கை ஏற்படுது. அதே மாதிரி பல நாட்களில் பொருட்கள் சேதங்களும் போர் வரக்கூடிய காலம் ஏற்படும். பெட்ரோலிய தட்டுப்பாடு வரும், எரிபொருள் தட்டுப்பாடுகள் வரும். அதனால் இந்த ஜனவரி 2026 இருந்து ஆரம்பத்திலிருந்து அனைத்து சமுதாய, அனைத்து மதம் சார்ந்த மக்களும் தெய்வ பிரார்த்தனைகள், சத்சங்கம் மிக மிக அவசியம். அதே மாதிரி இந்த கூட்டு கிரக சேர்க்கை
ஏற்படும் போது தான் பல விபத்துக்களும் பல கூட்ட நெரிசலில் வந்து விபத்துக்களும் நிலைச்சரிவுகள் ஏற்படும். அதனால் கூட்டமாக ஒரு இடத்துக்கு போகிறது, கோயிலுக்காக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அது போகிறது தவிர்க்கிறது நல்லது. நன்றி, வணக்கம். ஜோதிடர் எஸ். சங்கர சுப்பிரமணியன், திருநெல்வேலியிலிருந்து.